எல்லாம் திருக்குறள் சொல்லி நாங்க பழக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 10 குறள் சொன்னா உங்களுக்கு ஒரு பரிசு கொடுக்கறதா. அன்பான பயணங்களின் காதலர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜிப்சி கமல். வந்து 1995 உலக தமிழ் மாநாடு 8வது உலக தமிழ் மாநாடு அப்போ அவங்க வெளியிடுறது. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா வள்ளுவர் கோட்டம், சென்னை வள்ளுவர் கோட்டத்தை நம்மளோட தமிழ்நாடு அரசாங்கம் சூப்பரா மறுசீரமைப்பு பண்ணி அழகா பண்ணிட்டாங்க. அந்த இடத்துல ஒரு கேஷுவல் வாக் பண்ண போறோம். அது மட்டும் இல்லாம இங்க ஒரு சூப்பரான ஒரு லைட் ஷோ. கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு வள்ளுவர் கோட்டம் மெட்ராஸ் போது இது ஓபன் ஆயிருக்கு. திரு ஃபக்ருதீன் அலி அஹ்மத், பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, 15/4/1976 1976 தேர்ந்தெடுக்கப்பட்டது. இப்போ வந்து இது வந்து பாத்தீங்கன்னா இலக்கியவாதிகளுக்கும் நம்மளோட முன்னோடி இலக்கியவாதிகளும் நம்மளோட இலக்கியத்துக்கும் ஒரு பெரிய மரியாதை செலுத்தும் விதமாக ஒரு மண்டபம் கட்டி கௌரவப்படுத்திருக்காங்க நம்மளோட தமிழ்நாடு அரசு. இந்த பிரம்மாண்ட தேரை பாருங்க. இது பாத்தீங்கன்னா ஒரு ஃபவுண்டைன். இந்த இடத்துல ஃபவுண்டைன் ஏரியா. பட் அந்த ஃபவுண்டைன்ல இருக்கிறாங்க அந்த சவுத்துங்களை என்ன எழுதிருக்கு பாருங்க, அறம்னு எழுதிருக்கு. இங்க அறம், இன்பம், பொருள் அப்படின்னு எழுதிருக்கும். திருக்குறள்ல 3 பகுதிகளா இருக்கும் இல்லைங்களா, அந்த 3 பகுதிகளும் அங்கே எழுதிருக்கும். ஃபவுண்டைன் ஷோ செம்மையா இருக்கும். இன்னும் ஸ்டார்ட் ஆகும். இந்த முதல் நிக்கிற ஐயா பாத்தீங்கன்னா புதுக்கோட்டையில இருந்து வந்திருக்கிறாரு. அப்புறம் அந்த பின்னாடி இருக்கிற ஐயா பாத்தீங்கன்னா சென்னை தான். நாளைக்கு வந்து சிஎம் ப்ரோக்ராம் இருக்கு கலைஞர் அவர்களுடைய நினைவு நாளுக்காக. அதனாலதான் இந்த ஹால் அரங்கமெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான தேரு. நம்மளோட தமிழர்களோட தொன்மை வாய்ந்த உலக பொதுமறை நூல் திருக்குறள் அதை இயற்றிய நம்மளுடைய ஐயன் திருவள்ளுவர் அவர்களை மரியாதை செலுத்தும் விதமாக இந்த தேர் வந்து உருவாக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த பிரம்மாண்ட தேர் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மகாபலிபுரம் கல்வெட்டு போல ஒரே கல்லுல செதுக்கப்பட்டிருக்கு. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களிக்கூர்ந்து மகிழ கடவோம் என்று சொல்லப்பட்டிருக்கும் பைபிள் வார்த்தையின்படி சங்கீதம் 118:24 படி நம்ம வந்து இந்த அருமையான கர்த்தர் கொடுத்த இந்த நாளை வந்து நம்ம சந்தோஷமா கொண்டாடிட்டு இருக்கோம். அடுத்து நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா குறளங்காடி. திருக்குறள் திருவள்ளுவர் சம்பந்தப்பட்ட எது வாங்கணும்னாலும் இங்க எல்லாமே கிடைக்கும். என் பேர் முனைவர் சித்ரா. இந்த குறள் அங்காடியில வந்து நாங்க குழந்தைங்களை எல்லாம் திருக்குறள் சொல்லி நாங்க பழக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 10 குறள் சொன்னா அவங்களுக்கு ஒரு பரிசு கொடுக்கறதா எல்லா குழந்தைங்களையும் கேட்டுட்டு இருக்கோம். சில குழந்தைங்க சொல்றாங்க, சில குழந்தைங்க ஒரு 4-5 சொல்லிட்டு போறோம்னு சொல்லிடுறாங்க. உங்க குழந்தைங்களுக்கு திருக்குறள் 10 குறள் தெரியுமா பிழை இல்லாம? அப்போ ஒரு சூப்பரான சான்ஸ். இந்த குறள் அங்காடியில உங்க குழந்தைங்க பிழை இல்லாம 10 திருக்குறள் சொன்னாங்கன்னா, பொருள் கூட சொல்ல தேவையில்லை, 10 திருக்குறள் சொன்னாங்கன்னா போதும், கண்டிப்பா பரிசு உண்டு. இது வந்து எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த குறளங்காடி வள்ளுவர் கோட்டத்துக்கு உள்ள இருக்கு, காம்ப்ளெக்ஸ்க்குள்ள. நீங்க போனீங்கன்னா கண்டிப்பா குழந்தைங்களை வந்து பங்கேற்க செய்யுங்க, நல்ல பரிசுகளை வெல்லலாம். நன்றி. ஆரம்பிக்க போது 7 மணிக்குன்னு சொன்னாங்க. இருங்க டைம் பார்த்துவோம். 5 நிமிஷம் இருக்கு. 7 மணிக்கு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த தேர்ல இருக்கிற லைட் ஷோ போய் பார்ப்போம். ஆரம்பிக்க போது நம்ம பேக் கண்டு வச்சுருவோம்.
ஃபவுண்டைன் ஷோ முடிஞ்சிச்சு, அடுத்து தேர் ஷோ நடக்குது, அங்கே போகலாம். எல்லாரும் போகிறாங்க தேர் ஷோ பார்க்கறதுக்கு, நம்ம அங்கே போவோம். ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டோம் கேலரி கிட்ட, நம்ம அந்த கேலரி கிட்ட போய் பார்ப்போம். பாதுகாப்பெல்லாம் செக் பண்ணிட்டு இருக்காங்க. வந்து உட்காந்துட்டோம் கேலரியில, கேலரியை காட்டுற பாருங்க தெரியுதுங்களா? நாகரீகம் எனும் பொறியில் ஏறி வசிக்க தொடங்குவோம். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தில் அன்னை தோன்றிய மொழி அன்னை தமிழ் மொழி மிக பழமையான மொழி என்று கருதப்படுகிறது. மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழியாக திகழ்ந்து என்ன ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா, ஒரு தேர்ல வந்து லைட் ஷோ பண்ண பாருங்க, சும்மா அல்டிமேட்டா இருந்துச்சு. அதற்குள்ள திருக்குறளோட பெருமையை, திருக்குறள் வந்து ஒரு உலக பொதுமறை என்பதை எப்படி எடுத்து சொன்னா பார்த்தீங்களா? எந்த ஒரு மதத்தை சாராமல், எந்த ஒரு சமய சாராமல் ஒரு உலக பொதுமறையை நம்மளோட தமிழர்களோட மிக தொன்மை வாய்ந்த ஒரு பழமையான உலக பொதுமறை நூல் தான் இந்த திருக்குறள். ஃப்ரெண்ட்ஸ் சந்திப்போம். இன்னைக்கு நான் அவ்வளோதான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதை லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளோட சேனலில் ஜிப்சி தமிழ் சேனல். நன்றி.